மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில சொல்றாங்க கோஸ்டல் ரீஜன்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு வேற வேற எக்ஸாமினேஷன் இருக்கணும், நாட்டிக்கல் பாசிபிலிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கணும். அதனால கோஸ்டல் உள்ள படிக்கக்கூடிய குறிப்பா மீனவர் சமுதாய குழந்தைகளுக்கு கடல் பத்தி எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இதனால கிரிட்டிக்கல் திங்கிங் வளரும். இத 11வது கிரேட்ல கொண்டு வரணும். அப்பதான் 9வது கிரேட்ல யாரும் வெளியே போக மாட்டாங்க. இது பேரு குலக்கல்வி இல்லையானா? அதாவது புதிய கல்விக் கொள்கையில நாம சொன்னா இது பேரு குலக்கல்வி. இதே மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில கோஸ்டல் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 11ஆம் வகுப்புல கப்பலை பத்தி சொல்லிக் கொடு, நாட்டிக்கல் சொல்லிக் கொடு, கடலை பத்தி சொல்லிக் கொடு நம்ம சொன்னோம்னா அது குலக்கல்வி இல்லையாமா? இத்தனை முரண்பாடுகளை கொண்டு வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பது அப்படியே கட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி மதராசாஸ் கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ் ரெகனைஸ் பண்ணு, மைனாரிட்டி ஸ்கூலுக்கு ஸ்பெஷல் கன்செஷன் கொடு. இத பாருங்க, பிரைவேட் ஸ்கூல்ஸ் எக்ஸப்ட் ஸ்கூல்ஸ் ரன் பை மைனாரிட்டிஸ் கேன் ஃபார்ம் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி. மைனாரிட்டி பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இல்ல? எல்லா பள்ளிகளுக்கும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி இருக்கு. அது லோக்கல் பாடி கண்ட்ரோல்ல வரணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பஞ்சாயத்தோ உங்களுடைய கார்ப்பரேஷன் கண்ட்ரோல்ல வரணும். ஒரு பக்கம் நாம அனைவரும் சமம்ங்கிறோம், மதம் ஜாதி இல்லைங்கிறோம். மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு இருக்கக்கூடிய கன்செஷன் நம்ம கொடுக்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி கூட லோக்கல் பாடிக்கு கீழே வரக்கூடாது என்று சொன்னால் இது எந்த அளவுக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் நோக்கி திமுக அரசு போகுது என்பதற்கு அவர்களுடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒரு உதாரணம்.